எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டருக்கு போவோம். இதே நம்மளோட மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் சென்டருக்கு போவோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது அதில் என்னதான் ப்ராப்ளம் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சர்வீஸ் சென்டரில் சொல்கிற இது மாதிரி உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம் அதுதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு சில நேரத்தில் அவங்கள நம்மளை மொட்டை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா உங்களோட ஃபோனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்களே உங்களோட ஃபோனில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ஆப் வந்திருக்கு, லான்ச் ஆயிருக்கு. அதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் ஸ்மார்ட் போன்ல ஒரு முக்கியமான ஆப்பா இருக்கும். அதனால வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருங்க. கண்டிப்பாக போய் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் டெஸ்டர் ஹார்ட்வேர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டான ஆப். இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் வருது. உங்களுக்கு சிம்பிளான கான்செப்ட் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டெஸ்ட், அது மாதிரி டிவைஸ் இன்ஃபோ, அது இல்லாமல் கிளீனர், கீழே பார்த்தீங்கன்னா IMEI செக்னு சொல்லிட்டு ஆட் எந்தமே பாப்அப் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம ஹார்ட்வேர் டெஸ்ட் கொடுக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு எந்த மட்டும் செக் பண்ண நினைச்சாலும் கீழே அது மட்டும் செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல் டெஸ்ட் கொடுத்துங்க. இதில் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ சிம் நல்லா பாஸ்ட் ஆகிடுச்சு செக்கில் பண்ணும்போது. அதுக்கேற்ற மாதிரி வைஃபைவும் நல்ல விதத்தில் வேலை செய்யுது. அது மாதிரி டிஸ்பிளே இப்போ ரன் டெஸ்ட் கேட்குது. ரன் டெஸ்ட் நம்ம கொடுக்கலாம். ரன் டெஸ்ட் கொடுக்கும்போது இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குது. இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அழுத்தமாக ஸ்டெக் ஆகுதா கேட்டுச்சு. பிக்சல் இல்லை நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கேமரா டெஸ்ட் கேட்குது. கேமரா நீங்கள் டெஸ்ட் நீங்கள் லைட்டாக கொடுத்துங்க. அது மாதிரி உங்களுக்கு கேட்குது. இது மாதிரி கேமரா உங்களுக்கு ஒரு ஷார்ப்னஸ் எக்ஸ்பெக்டடாக வருதா எஸ்ன்னு கொடுத்துங்க. இன்னொருத்தர நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, அவ்வளோதான் கேமரா. அதுக்கு வைப்ரேஷன் டெஸ்ட் கேட்குது. இதுவும் நம்ம கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம கொடுக்கும்போது வைப்ரேஷன் ஆச்சான்னு கேட்குது, ஆமான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கு ரன் டெஸ்ட். இந்த ரன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்குள்ளே நம்ம ஃபுல்லாக முடிக்கணும். இது எவ்வளோக்குள்ளே நம்ம சீக்கிரம் முடிக்கணுமோ அப்போது ஸ்க்ரீன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரன் டெஸ்ட் இதுக்கு தான் இந்த டெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 20 செகண்ட்குள்ளே நம்ம முடிச்சாச்சு, பாஸ்ட் ஆகிடுச்சு இந்த டெஸ்ட்லேயும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம சவுண்டு ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போதைக்கு ரெக்கார்ட் பேசுகிறோம். 2 3 1 2 3ன்னு சொல்லி பேசிட்டு இப்போ இது ஏர்பீஸில் எப்படி இருக்குது அது இப்போ இதுலேயே பாஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் செக் த கனெக்ஷன் சொல்லி நம்ம கேட்குறோம். செக் த கனெக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது இப்போ கீழே ஹெட்ஃபோனை நம்ம போட்டுட்டு திரும்பி ரீட்ரைன்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தோன்னா அதுவும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ் ஆன அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஃபிசிக்கல் பட்டன் டெஸ்ட்டு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பட்டன் கிளிக் பண்ணும்போது இது நம்ம கிளிக் பண்ணும்போது இது டிக் ஆகிடுச்சு. டவுன் பட்டன் கிளிக் பண்ணும்போது இது கிளிக் ஆகிடுச்சு. ஹோம் பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணணும், அதுவும் டிக் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம திரும்பி பேக் போக வேண்டியதாக இருக்கும். பவர் ஆன் பட்டன் இதையும் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நீ இந்த ஃபினிஷ் த டெஸ்ட்னு கொடுத்துட்டோன்னா சார்ஜ் மட்டும் எப்படி ஏறுது மட்டும் அதையும் நம்ம பார்த்துட்டோன்னா செக் த கனெக்ஷன் சொல்லும்போது அது பாஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் டெஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஃப்ளாஷும் ஒழுங்காக எரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சர். நம்ம ஆக்சுவலி இந்த ஃபோனை கைரோஸ்கோப் சென்சர் இல்லை, அதனால தான் ஃபைல்னு காட்டுது. இது நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சர். நம்ம ஜஸ்ட் இந்த மூடும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சர் பாஸ்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னோட எவ்வளோ வேலை செஞ்சிருக்கு, எது வேலை செய்யல, அது மட்டும் இல்லாமல் எது வரமாட்டுக்கு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கரெக்டாக நோட்டீஸ் பண்ண முடியும். அது போல் இந்த ஆப்பில் எல்லா மல்டி ஃபங்க்ஷனும் ஒன்றில் இருக்கிறதால உங்களோட ஃபோனை ஈஸியான விதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஃபோனில் எது வேலை செய்யுது எது வேலை செய்யல. பேக்கில் வந்துட்டிங்கன்னா டிவைஸோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். தனியாக ஸ்டோரேஜ் கூட பார்த்தீங்கன்னா கிளீனர் இருக்கா IMEI செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆப் ஒரு உபயோகப்படக்கூடிய ஆப். கண்டிப்பாக இந்த ஆப் பற்றி உங்களுக்கு கருத்து ஃபீட்பேக்ஸ் கீழே கமெண்ட்ஸ் வேணும், மறந்துடாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருங்க. இந்த ஆப்போட அஃபிஷியல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் கீழே கிளிக் பண்ண அப்புறம் நேரடியாக வெப்சைட்டுக்கு போகும். அங்கேயிருந்து போய் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். என் வெப்சைட்லேயும் நிறைய நான் செய்முறைகள் கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் போய் கண்டிப்பாக படிச்சுக்க முடியும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கிறதால உங்களால் ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட வாங்கும்போது கூட இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக அந்த பட்டன் நல்லா இருக்கா இல்லைனா ஹார்ட்வேரில் எப்படின்னு சொல்லி ஃபுல்ஃபில்லாக உங்களால் செக் பண்ண முடியும். அது மாதிரிலாம் மந்த்லி ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஆப்பில் உங்களோட ஃபோனோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஹார்ட்வேர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட ஃபோனில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குட்டா பேடா உங்கள் ஃபோன் 100% பாஸா இல்லை 100% பாஸ் இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் நான் ஒன்று படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், உடனே லைக் பண்ண மறந்துடாங்க. இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெருமைஸ் பண்ணுறாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்க மாண்டில் சைன் அப் மாமல் பாய்.